ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஏர்லி மார்னிங் எங்கே இருக்கோன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கோங்க. இன்றைக்கி ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு அதிபயங்கரமான ஈஸியாக ரைடு வரப்போகுதுங்க. எஸ், நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ராமேஸ்வரத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பின்னாடி நிற்கக்கூடிய டிஎன்எஸ்சிசி டிவிஎன் கார்பரேஷனில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. நான் எதிர்பார்த்து வந்தது பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் பஸ்ஸு. அந்த வண்டி ஸ்டிக்கரிங் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த வண்டியாக ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வண்டி கிடைக்கல. ஸோ இந்த வண்டியில் இன்றைக்கி தரமான பயணம் ஈஸியாக ரைடு போட்டிருக்கு. பார்த்திங்கன்னா ஒன்றும் பெர்மிஷன்லாம் கேட்கல. ஸோ கேட்டு எக்ஸ்பீரியன்ட்லாம் டைம் இருக்கும்போது பார்க்குறேன். ஸோ வண்டி பார்த்திங்கன்னா 6:15 கிளம்பிடுங்க. பெர்மிஷன் கேட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. ஒரு அதிபயங்கரமான ஒரு 8 மணி நேரம் பயணங்க. 6:15 எடுக்கணுங்க. ஆனால் 6 o'clock எடுத்துட்டாங்க. ஏன்னு தெரியல. ஏன்னா ரிசர்வேஷன் பண்ண பீப்புளெலாம் வந்துட்டாங்க. நானே ரிசர்வேஷன் பண்ணலாம்னு நினச்சேன். பட் புக்கிங் டைம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பண்ணலைங்க. ஸோ 6 மணிக்கு எடுத்துருக்காங்க மக்கள் இங்கே ராமேஸ்வரத்தில். எஸ், ஏர்லி மார்னிங் ஒரு சூப்பரான ஷாட்டு பாருங்கள் உங்களுக்காக. இப்போ ஒரு ட்ரெயின் இது வந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கலாம். ராமநாதபுரம் நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் சாயல்குடி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், அப்புறம் டேரெக்டாக கன்னியாகுமரி தாங்க. ஸோ ஒரு அருமையான பயணம். 1:30 ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. நடுவில் பிரேக் ஸ்டாப் எங்கேன்னு பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் யாருமே சாப்பிடல. கண்டிப்பாக சாயல்குடி தாண்டி நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஒரு அதிபயங்கரமான பயணம். அதிபயங்கரங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா கூடலூர் வண்டியில் யூஸ் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கேட்டுருக்கீங்க அந்த அதிபயங்கரத்துக்கு என்ன மீனிங்ன்ட்டு. அது எப்படி சொல்கிறது, அந்த மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ அடுத்த டைம் அப்டேட் பண்ணுறேங்க.
மக்களே இந்த லெஃப்டில் தான் போகணும், பட் நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அப்புறம் வருவாங்க. தூத்துக்குடிக்கு கரெக்டாக 130 கிலோமீட்டருங்க. தூத்துக்குடி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி எல்லாமே இந்த வழிதாங்க. எஸ் ராமநாதபுரம் பழைய பஸ் ஸ்டாண்ட் கரெக்டாக 7 மணிக்கு வந்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, புது பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து ரொம்ப பக்கம் டிஸ்டன்ஸாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த பஸ் ஸ்டாண்டு உண்மையாலுமே. எஸ் மக்களே, இப்போ வந்து நம்ம ஏர்வாடி, இந்த கீழ்கரை அந்த வழியாக நம்ம சாயல்குடி ரீச் பண்ணுவோம். ஸோ பார்க்கலாம், இது வந்து நமக்கு ஒரு புது ரூட்டு. ஏர்வாடி நம்ம போயிருப்போம், பட் வந்து இந்த ஏர்வாடிக்கு உள்ளே எல்லாம் போக மாட்டாங்க, அப்படியே ஏர்வாடிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவாங்க. ஸோ பார்ப்போம், சூப்பரான ரூட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் இதில் ட்ராவல் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். எஸ் மக்களே, கீழ்கலை, திருச்செந்தூர், கன்னியாகுமரி எல்லாத்துக்குமே ரைட் சைடுங்க. கரெக்டாக கன்னியாகுமரிக்கு 277 கிலோமீட்டருங்க. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனால் கீழ்கரை பஸ் ஸ்டாண்டுங்க. எஸ் மக்களே, ஏர்வாடி பார்த்திங்கன்னா 7:40க்கு வந்திருக்காங்க. ஏர்வாடி தருதா, இங்கேருந்து லெஃப்ட்டில் போகணுங்க. 1.6 கிலோமீட்டர்ஸ் நம்ம போயிருக்கோம். இருங்க ஏதாச்சும் சீட் இருக்கான்னு பார்க்குறேன். எஸ் மக்கள், நெக்ஸ்ட்டு மேஜரான ஸ்டாப் பார்த்திங்கன்னா நமக்கு சாயல்குடி தாங்க. அப்போ எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இப்போ 7:45 ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எப்போ ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க.
சிக்கல் கரெக்டாக 7:51 வந்திருக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாயல்குடி தாங்க. எஸ் மக்களை இப்படியே போனோம்னா நம்ம முதுகுளத்தூர் ரீச் பண்ணலாங்க. எஸ் ஆல்மோஸ்ட் சாயல்குடி பக்கத்தில் வந்துட்டோங்க. அப்போ எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்ட்டு. எஸ் மக்களே, சாயல்குடி கரெக்டாக 8:25 வந்திருக்கோம். ஷார்ப் 8:25 நம்ம சாயல்குடி வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு பிரேக் ஸ்டாப் வந்து நடுவில் நிப்பாட்டுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி தாங்க. ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஒரு 2 hours ஆகும்னு நினைக்கிறேன். 2 hours 1.5 மணி நேரம் தாங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் தூத்துக்குடி டு திருநெல்வேலி 1 to 1 நினைக்கிறேன். எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சூப்பராக போயிட்டுருக்கு இது வரைக்கும். ஸோ அப்புறம் ஆரம்பிக்கலாங்க தொடர்ந்து. இந்த சாயல்குடியில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே டிப்போ இல்லைங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, சாயல்குடியில் டிப்போ இல்லைங்க. எஸ் மக்களே, நம்ம தூத்துக்குடிக்கு இன்னும் 60 கிலோமீட்டருங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம். அப்போ இப்போ 8:30 டைமு. 9:30 ஒரு 10 o'clock ரீச் ஆகிறோம்னு நினைக்கிறேங்க. பார்ப்போம். எஸ் மக்களே, இதோட ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சுங்க. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேங்க. எஸ் மக்களே, இது அப்படியே கடலில் போய் ஜாயிண்ட் ஆயிருங்க. கடல் ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்குது நமக்கு. அந்த டவர் தெரியுது பார்த்தீங்களா? எஸ் எஸ் அவ்வளோ பக்கத்தில் ட்ராவல் பண்ணிருக்கோம். எஸ் மக்களே, காலைல 9 மணிக்கு பிரேக் ஸ்டாப்புங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே தாங்க ஹோட்டல் ராம் சைவம் அசைவம். இப்போ ஃபுல் கூட்டம் இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலாங்க. எஸ், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சுங்க. ஒரு 2 கல் தோசை சாப்பிட்டேன். ஒரு 50 ரூபா ஆச்சு. ஒரு டீசெண்டாக டேஸ்ட்டாகவே இருந்துச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு என்னென்னா, கண்டக்டர் நான் கேட்டேன் எத்தனை மணிக்கு போவோன்ட்டு. 3 மணிங்கிறாங்க. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா பிகாஸ் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா 6:15 எடுத்து நம்ம 1:30 போகிற மாதிரி ஷெடியூல். ஸோ எத்தனை மணிக்கு போகிறாங்க, எவ்வளோ மணி நேரம் டிலே ஆகுது எல்லாமே பார்க்கலாங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா அசோக் லேலாண்ட் BS6 குளோபல் TVS பில்ட்டுங்க. நான் என்ன தான் இந்த ரூட்டை கவர் பண்ணனாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைங்க. பிகாஸ் அந்த வண்டி பார்த்துட்டு தான் நினச்சிட்டு வந்தேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஏசி தாங்க ஓடிட்டு இருந்துச்சு இந்த சர்வீஸ்க்கு. ஏசி ரீப்ளேஸ் பண்ணிட்டு 3:2 கொண்டு வந்துட்டாங்க நார்மலு. ஏசி ஏன் எடுத்துட்டாங்கன்னு தெரியலைங்க. கேட்டிருந்தேன்னா ஏசி தானே ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னு. ஆமாம்ப்பா, அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னாங்க கண்டக்டர்னா. 2லேருந்து 2:30 போகும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இந்த ஹோட்டல் தாங்க ராம் செல்வி ஹாட். நல்ல ஹோட்டல் தாங்க, நோ ப்ராப்ளம். எஸ் 9:25 எடுத்திருக்காங்க. எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் அஃபிஷியல் நமக்கு தூத்துக்குடி தாங்க. தூத்துக்குடிக்கு அப்புறம் திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி. எப்போயுமே ட்ரிப்பில் இந்த நபாட்டி சாப்பிட்டு போனோம்னா ட்ரிப்பு போகிறதே தெரியாதுங்க. எனக்கு ரொம்ப நபாட்டி பிடிக்குங்க. நபாட்டி, இந்த சாக்கி அதெல்லாமே ரொம்ப அடிக்ஷன் நான். மக்களே, இந்த சவுத்தில் என்ன வெயில் போட்டு பழக்குதுங்க. வெயில அதுவும் இந்த லெஃப்ட் சைடு வந்து உட்காரவே முடியலைங்க. அந்தளவுக்கு வெயில் பட்டையை கிளப்புதுங்க.
எஸ் ஆல்மோஸ்ட் நம்ம தூத்துக்குடி பக்கம் வந்துட்டுருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி ஆக போகுதுங்க. அப்போது கண்டக்டர் நான் கேட்டேன் டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தா 400க்கும் மேலே கவர் பண்ணுறாங்க மக்களே. நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் 370 சம்திங் எல்ஸ். பட் வந்து சின்ன சின்ன ஊர் எல்லாம் கவர் பண்ணனால கிட்டத்தட்ட 430 கிலோமீட்டர் கவர் பண்ணுறாங்க மக்களே, ராமேஸ்வரம் டு கன்னியாகுமரி. எல்லாமே உப்பு தயாரிக்கிறது இதுங்க, எல்லாம் கடல் உப்பு தாங்க. கடல்லேருந்து தான் உப்பு வரும், அது ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ப்ராசஸ் பண்ணி அப்புறம் நம்ம வீட்டுக்கு வருங்க. எஸ் மக்களே, தூத்துக்குடி கரெக்டாக 10:30க்கு வந்தாச்சுங்க. கரெக்டாக ஒரு 175 கிலோமீட்டரை 4 மணி நேரம் 30 நிமிஷத்தில் கவர் பண்ணியிருக்காங்க. வெறும் 175 கிலோமீட்டரை நினச்சி பாருங்கள். அப்போ எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். சரி, புது பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. புது பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்ட் 2 பஸ் ஸ்டாண்டும் போவாங்க நம்ம வண்டி. எஸ் மக்களே, முத்துநகர் 10:30க்கெல்லாம் வந்தாச்சு. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 175 கிலோமீட்டரை 4.5 மணி நேரம் ஓட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் தூத்துக்குடி டு திருநெல்வேலி 1-to-1 சர்வீஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சீட் ஏறினக்கப்புறம் தான் எடுப்பாங்க. அவங்க ஷெட்யூல் வச்சுருப்பாங்க. பாப்பா எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்ட்டு. வெயில பாருங்கள், பட்டையே கிளப்புறாரு தலைவன் 10 மணிக்கு. ஸோ பார்க்கலாம் எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்ட்டு. நான் கன்னியாகுமரி வரைக்கும் போக முடியுமான்னு டவுட்டு தாங்க. ஸோ டைமிங்கை பொறுத்த மாதிரி, ஏன்னா கன்னியாகுமரி 2:30னா நான் நினச்ச பஸ்ஸை வந்து பிடிக்க முடியாது. ஸோ அப்படியே ஆல்டர்னேட்டிவ் பிளான் வச்சுருக்கேன். எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாங்க. நம்ம பஸ்ஸோட ஸ்டாப்பேஜஸ் எல்லாம் பார்த்துடலாங்களா? வண்டி வேறு நம்ம அண்ணா வேறு. ஃபஸ்ட்டு ராமநாதபுரம், சாயல்குடி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி. எஸ், வண்டி ரிவர்ஸ் எடுத்துங்க அப்படியே. அண்ட் மக்களே, நம்ம வண்டி பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ரீஜன் கன்னியாகுமரி டிப்போங்க, அந்த சைடு போட்டிருக்காங்க. வண்டி ரிவர்ஸ் எடுத்துங்க. 40 ஆக போகுது. எத்தனை மணிக்கு எடுக்கான்னு பார்ப்போம். வேணாம். திருச்செந்தூர் கூட்டத்தை பாருங்கள் மக்களே. எவ்ரி டைம் எவ்ரி டே கூட்டம் இல்லாமல் இங்கே இருக்காதுங்க. ஒன்று வந்துட்டு வந்தாங்க, அதிகபட்சம் 1 மணி நேரம் 20 நிமிஷத்தில் போயிடுவாங்க. இங்கே 10:40க்கு போட்டிருக்காங்க கேமரா. பார்ப்போம். எஸ் மக்களே, இப்படியே போனால் திருச்செந்தூருங்க 44 கிலோமீட்ரு. நம்ம இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். 55 கிலோமீட்டருங்க திருநெல்வேலிக்கு. எஸ், திருநெல்வேலிக்கு 52 கிலோமீட்டருங்க. இதே ரைட்டில் போனோம்னா மதுரைக்கு ஒரு 133 கிலோமீட்டருங்க. இப்போ லெஃப்டில் போகிறது ஹார்பருங்க. 6 கிலோமீட்டர் ஹார்பர் வந்துடும்.
ஏர்போர்ட் இண்டிகோ ஓடுதுங்க. ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். மக்களே உண்மையாலுமே வெயில் முடியலைங்க. இங்கே பாருங்க, கொடையை விரிச்சிட்டேன், வேறு வழி தெரியலைங்க, அப்படி ஹீட் அடிக்குதுங்க. ஸோ கொடையை விரிச்சிட்டேன், மலைக்கு கொண்டு வந்த கொடையை எதுக்கு உதவி பண்ணுது பாருங்க. தூத்துக்குடி ஏர்போர்ட்டுங்க. டுட்டுகோரின் ஏர்போர்ட் சூப்பராக அழகாக குட்டியான ஏர்போர்ட்டுங்க. மக்களே உண்மையாலுமே கொடை வச்சனால வெயிலே தெரிலைங்க. அவன் நினைக்கிறான் இவன் நினைக்கிறான்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. நான் கொடை விரிக்கும் அத்தனை பேர் பார்த்தாங்களே, நான்லாம் எதுவுமே இப்போ நினைக்கல. எனக்கு வெயில் வேணான்னா நம்ம தான் பண்ணி ஆகணுங்க. திருநெல்வேலிக்கு ஒன்று ஒரு 16 கிலோமீட்டருங்க, நம்ம கன்னியாகுமரிக்கு 98 கிலோமீட்டருங்க. கரெக்டாக 11:40க்கு சிட்டிக்குள்ளே போகிறோம். எப்போ பஸ் ஸ்டாண்ட் போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. 11:45க்கு பாளையங்கோட்டைங்க. எஸ் மக்கள், இதுதாங்க பாளையங்கோட்டை ஜெயிலு. இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேங்க, அதாவது போலீஸ் தங்குவாங்களைங்க. ஆனால் அங்கே தாங்க ஜெயிலு. பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு பக்கத்தில் ரயில்வே ட்ராக் போவோங்க. நம்ம சாமி சாங்கு தாங்க. எஸ், நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ஷார்ப் 12 மணிங்க. காலைல 6 மணிக்கு எடுத்து 12 மணிக்கு திருநெல்வேலி வரோம். பா 6 மணி நேரம்ங்க. பயங்கரமான பயணத்துக்கு அப்புறம் 6 மணி நேரம் பயணம் முடித்து நம்ம திருநெல்வேலி வந்தாச்சுங்க. காலையில் 6 மணிக்கு தொடங்கிய பயணம் 12 மணிக்கு திருநெல்வேலி வந்திருக்காங்க. அதாவது 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். உனக்கு கன்னியாகுமரி வரைக்கும் போக போகிறோம். எவ்வளோ நேரம் ஆக போகுது இல்லை, அப்ராக்சிமேட்லி ஒரு 10 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 10 ஹவர்ஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து 1.5 மணி நேரம் நாகர்கோயிலேருந்து 1 மணி நேரங்க, ஒரு 2.5 மணி நேரம். பார்ப்போம் எத்தனை மணிக்கு நம்ம நாகர்கோயில் ரீச் பண்ணுறோம். 1 to 1 தான் நினைக்கிறேன். போர்டு எதுவும் போட்டிருந்தா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. எஸ் மக்களே, கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நின்னோம், அப்படியே கிளம்புறோங்க. திருநெல்வேலி டு நாகர்கோயில் 1 to 1 சர்வீஸ் தாங்க. 1 மணி நேரம் 20 நிமிஷத்தில் எல்லோரும் கவர் பண்ணுவாங்க. நம்ம வண்டி எத்தனை மணி நேரத்தில் கவர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க.
கரெக்டாக நாகர்கோவிலுக்கு 76 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. கன்னியாகுமரிக்கு 78ங்க. அதாவது டேரெக்டாக கன்னியாகுமரி போனால் கம்மியாக வருங்க. இப்போ நம்ம நாகர்கோவில் போயிட்டு போகிறோம்னால கொஞ்சம் அதிகமாக வரும் கிலோமீட்டர்ஸு. பாருங்க வெயில் எப்படி அடிச்சிட்டு இருக்குன்ட்டு முடியலைங்க. சவுத்து தாங்க. நாங்குநேரி டோல் பிளாசாங்க. நாங்குநேரிக்கெல்லாம் இந்த லெஃப்ட் கீழே இறங்கிட்டோம்னா ரீச் பண்ணாங்க. ஃபுல் பைபாஸ்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்துச்சுன்னா பள்ளியூர் முதல்ல போகாதுங்க. ஷார்ப் 1 o'clockங்க. எஸ் மக்களே, இப்போ வந்து நம்ம டைவர்ட் ஆயிடுவாங்க. இப்போ நம்ம ரைட்டில் டைவர்ட் ஆகிடுவோம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் கன்னியாகுமரிங்க. இந்த வியூ பாருங்கள். காலையில், மத்தியானம், சாயங்காலம் எப்போ பார்த்தாலும் வேறு லெவலில் இருக்குங்க. பச்சை பசையாக, விண்டு மில்லு, இந்த கிளைமேட்டு ஆல்வேஸ் ஹியூஜ். நல்ல ஃபீல் இருக்குங்க பார்க்கும்போது.
கிலோமீட்டர் இருக்குங்க. கொஞ்சம் சீக்கிரமாக போனோம்னா ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கு, பார்க்கலாம். திருச்சிராப்பள்ளி வேண்டாம் இன்டர்சிட்டிங்க. எஸ் நாகர்கோவில் வடசேரி 1:35 வந்திருக்காங்க கரெக்டாக. எஸ் மக்களே, பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச். நம்ம நாகர்கோவில் ஜங்ஷன் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். பிகாஸ் அடுத்த ட்ராவலுக்கு நாகர்கோவில் போனோன்னா ஒரு ட்ரெயினை மிஸ் பண்ணிடுறோம். ஸோ வந்து நாகர்கோவில் ஜங்ஷன் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நான் கேட்டேன், இங்கேருந்து 1 மணி நேரம் 45 நிமிஷம் ஆகுனாங்க. நம்ம நாகர்கோவில் வந்து 2:30 போனால் அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ நான் வந்து நாகர்கோவில் ஜங்ஷன் வரைக்கும் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். அப்புறம் 2 கார்டு கொடுத்துடலாங்க. ஒரு 13 கிலோமீட்டர் கவர் பண்ண மாட்டோம், அவ்வளோதாங்க. எஸ் நம்ம நாகர்கோவிலில் லோ ஃப்ளோர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. கூடாங்குளம் ட்ரிவாண்டம்குள்ள மார்த்தாண்டம் சர்வீஸ் இருந்துச்சு, நிறைய பார்த்துருந்தேன். எஸ் நம்ம நெக்ஸ்ட்டு ஜங்ஷனில் இறங்கிடலாங்க. இறங்கிட்டு உங்களுக்கு எண்டு கார்டு கொடுக்குறேன். கரெக்டாக ஒரு 25 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. வடசேரி டவுன் பஸ் ஸ்டாண்டுங்க. ரொம்ப நன்றிண்ணா. மறுபடியும் ரொம்ப கை கொடுக்கலாம். சரி, ஓகேண்ணா.
இறக்கி விட்டாச்சு. நாகர்கோவில் ஜங்ஷன். காலைல 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண பயணம் 2 மணி ஆயிடுச்சுங்க. தடா. எஸ் மக்களே, நம்ம ட்ரிவாண்டம் போயிட்டுருக்கோம். அது எந்த வண்டியில்னா இல்லைன்னா நம்ம ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸில் போயிட்டுருக்கோங்க. கன்னியாகுமரிலேருந்து ஸ்ரீமாதா வைஷ்ணவி தேவி கத்ரா. ஒரு லாங்கஸ்ட் ஜேர்னிங்க இந்த வண்டியில். இன்றைக்கி ஃப்ரைடே மத்தியானம் 2:15 கிளம்பி மண்டே காலையில் 10 மணிக்கு தான் போவான். ஸோ 3 நாள் ட்ராவலுங்க. ஒரு சூப்பரான ட்ரெயின். ஸோ நம்ம கன்னியாகுமரியிலேருந்து ட்ரிவாண்டம் வரைக்கும் போயிட்டுருக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம காலைல 6 மணிக்கு கரெக்டாக ராமேஸ்வரத்தில் ஏறி இருப்போம். இங்கே வரக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டைம் டியூரேஷன் எடுத்த மாதிரி இருக்குது. பிகாஸ் வண்டியோட ஸ்பீடும் பார்த்துருப்பீங்க, ஸ்லோவாக தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட ஸ்டாப்பேஜஸ். நீங்கள் நார்மலாக ட்ராவல் பண்ணிங்கன்னா முடியாதுங்க, ரொம்ப டயர்டாயிரும். ஸோ அடுத்த வீடியோ ட்ரிவாண்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன வீடியோன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கேஎஸ்ஆர்டிசிங்க, ஒரு சின்ன கெஸ்ஸு, கேஎஸ்ஆர்டிசி. ஸோ கெஸ் பண்ணுங்கள் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா.